ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு முக்கியமான செய்தியை தியானிக்க இருக்கிறோம். செழிப்பின் உபதேசம். இந்த நாட்களிலே செழிப்பின் உபதேசம் பரவி இருக்கிறது. எந்த சபைகளுக்கு சென்றாலும் ஆசீர்வாதத்தை பற்றியும் வாக்குத்தத்தத்தை பற்றியும் பேசி கொண்டிருக்கிறார்கள். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பதனால் நீ பணக்காரனாக இருப்பாய் என்ற வாக்குத்தத்த வசனங்களும் வார்த்தைகளும் பெருகி இருக்கிறது. இது முற்றிலும் தவறானது. இது வேதத்துக்கு புறமானது. அவர்கள் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜனங்களை தங்களுடைய வசப்படுத்துகிறார்கள். 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தம், மாதம் முதல் தேதியிலே ஒரு வாக்குத்தத்தம் கூட்டம் வைக்கிறார்கள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தம் கூட்டம் வைக்கிறார்கள். இரவு முழுதும் ஜெபித்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறோம், தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இது முற்றிலும் வேதத்துக்கு புறமானது. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. நாம் புறஜாதியாக இருக்கிறோம். புறஜாதியானவருக்கு அந்த வாக்குத்தத்தம் கிடையாது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு புதிய ஏற்பாட்டிலே அவர் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது யூத ஜனங்கள் அவரை அற்பமாக எண்ணினார்கள், அவரை தள்ளினார்கள், அவருடைய வார்த்தைகளை கேட்காமல் புறக்கணித்தார்கள். அதன் பின்பே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை அவரை ஏற்படுத்தினார். நான் புறஜாதிகளிடத்தில் செய்கிறேன் என்று இயேசு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவர் நித்திய ஜீவனை நமக்கு ப்ராமிஸ் பண்றாரு. நீ யாரா இருந்தாலும் சரி, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று பவுல் சொல்லுகிறது போல, நீங்கள் யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் கட்டாயமாக இருக்கிறது. இதை தேவன் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் வித்தியாசம் அநேகமாக இருக்கிறது. நாம் இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், அவரிடத்தில் அன்பாக இருப்பது, உன்னை போல் பிறனை நேசி, உன் சத்ருவை நேசி என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதுவும் அல்லாமல் அவருடைய வருகைக்கு சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகை நாம் ஆயத்தப்பட வேண்டும். இதுதான் முக்கியமாக தவிர வாக்குத்தத்தங்களும் வாக்குத்தத்த வார்த்தைகளும் நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் பணக்காரனாக இருப்பேன், நீ தேவன் உன்னை நேசிக்கிறார், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை எதுனால் அறியலாம் என்றால் நீ பணக்காரனாக இருப்பாய், உனக்கு வீடு, காரு, சொத்து எல்லாமே இருக்கும். அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் தேவன் ஆசீர்வதித்திருக்காருன்னு. நீ அப்படி அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா நீ சாபத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில ஊழியக்காரர்கள் போதித்து கொண்டு இருக்கிறார்கள். அது முற்றிலும் வேதத்துக்கு புறமானது. பவுல் சொல்கிறான், நான் பசியிலும் பட்டினியிலும் குளிரிலும் அநேக வேதனைகள் பட்டிருக்கிறேன், பிரயாணத்திலும் சஞ்சலத்திலும், இப்படி ஒரு லிஸ்ட்டே அவர் போடுறாரு. அவர்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்தை செஞ்சுருக்காரு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் சொகுசாக இருந்து கொண்டு ஜனங்களையும் தங்களுடைய மாய வலையில் சிக்கிக்கொள்ளும்படி வாக்குத்தத்த வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார்கள். இது முற்றிலும் தவறானது. நாம் இப்பொழுது தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய நாட்களில் அது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. இன்றைக்கு சபைகள் ஆசீர்வாதத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஜனங்களும் வேதத்தை தியானிக்காமல், வேதத்தை வாசிக்காமல், அந்த போதகருடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அப்படியே காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இதனால் எழுப்புதல் தாமதிக்கிறது. இப்படி இருக்கும்போது எழுப்புதல் ஒருபோதும் வராது. முதலாவது எழுப்புதல் சபைகளுக்குள்ளாய் வர வேண்டும், சபை மக்களுக்குள்ளாக ஒரு எழுப்புதல் வர வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே மாற வேண்டும். மத்தேயு 6:25 நாம் பார்க்கிறோம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. இந்த ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, எதை சாப்பிடுவோம்,
எதை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுத்துவோம்னு சொல்லிட்டு உங்கள் சரீரத்துக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 33வது வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால இந்த உலகப்பிரகாரமான காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொடுக்கப்படும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சபை ஊழியர்கள் என்ன சொல்லி தராங்கன்னா, வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி இதை நீ கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணு, இந்த வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணு, வாக்குத்தத்தங்களை உனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருல அதை சொல்லி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்குத்தத்தம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நினைப்போட்டணும் அவசியம் இல்லை. அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை அவர் தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் வைத்து கொண்டு அதை உரிமை பாராட்ட முடியாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அப்படின்னு. அது முற்றிலும் தவறானது, வேத சத்தியத்திற்கு புறமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் யூத ஜனங்கள், அவர்கள் தான் தேவனுடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள முழு சுதந்திரத்தை உடையவர்கள். பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அது புதிய ஏற்பாட்டில் முற்றிலுமாக கம்ப்ளீட்டாக மாறுது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாக பிரிந்தது. திரைச்சிலை இரண்டாக பிரிந்த பொழுது எல்லோரும் அவருடைய சன்னிதானத்திற்கு செல்ல முடியும், அவருடைய சபைக்கு செல்ல முடியும், அவருடைய ஆலயத்திற்குள்ளாக நுழைய முடியும், அவருடைய வார்த்தையை கேட்க முடியும். ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரமே சுவிசேஷம் இருந்தது. அந்த நிலை மாறி இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு எல்லோரும் தேவனை கிட்டி சேர அந்த பாக்கியத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாம் இப்பொழுது எந்த காலத்தில் வாழ்கிறோம், என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் நமக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறார், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் முற்றிலும் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வேதத்தை சரியாக படித்து தியானித்தாலே போதும். ஒருவரும் நம்மை வஞ்சிக்க முடியாது. பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, நாங்கள் போன பிறகு வேற யாருன்னா நாங்கள் சொல்லாததை சொன்னாலும், தேவதூதனே சொன்னாலும் அந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதுங்க. நான் உங்களுக்கு சொன்ன அந்த கட்டளையில் அந்த வசனங்களை மட்டுமே நீங்கள் கை கொள்ளுங்க, வேற யாருன்னா உங்களை குழப்பிடுவாங்க அப்படின்னு பவுல் தெளிவாக சொல்கிறாருங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 90% சத்தியத்துக்கு புறமான வார்த்தைகள் தான் சபையில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த டிவி சேனல் ஓப்பன் பண்ணாலும் 24 மணி நேரம் கிறிஸ்துவ சேனலாக இருந்தாலும் அதில் ஆசீர்வாதத்தை பற்றியே பேசுவாங்க. ஜனங்கள் மனம் திரும்பணும், சத்தியத்துக்குள்ளே நடக்கணும், அவர் இன்னும் அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை, அதை பற்றி அவங்க சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா நீ அவங்களுக்கு காணி கொடுப்ப, தசம பாகம் கொடுப்ப, அதை வச்சு அவங்க பில்டிங் கட்டுவாங்க. நான் 100 கோடியில் சபை கட்டுறேன், 500 கோடியில் சபை கட்டுறேன், அது அவங்களுக்கு பெருமையாகிடுச்சு. ஆண்டவர் எந்த இடத்துலையும் பிரம்மாண்டமாக சபை கட்ட சொல்லலை. 100 கோடியில் 100 சபை கட்டலாம். கிராமங்களில் ஜனங்கள் எத்தனையோ பேர் சபை இல்லாமல், ஊழியர்கள் சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். இது எல்லாம் முற்றிலும் வேதனையாக இருக்குது. சென்னையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது முற்றிலும் தவறானது. அப்படிப்பட்ட ஊழியர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே பங்கடைவார்கள். அதை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும். நாம் சொல்கிறது என்னவென்றால், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஊழியக்காரங்க தேவன் கணக்கு கொடுத்துருப்பாங்க. மக்கள் மனம் திரும்பணும், வேத வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். அதற்காக தான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய வசனத்தை தியானியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கவும், தேவனுடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தவும், அநேகரை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். முதலாவது உங்களுக்குள்ளாக ஒரு எழுப்புதல் வர வேண்டும். நீங்கள் அவனுடைய சத்தியத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். எப்பவும் போல பாலுங்கிற குழந்தைகளை போலவும் நான் இராமல் புருஷரை போல இருக்க வேண்டும். புருஷரை போல இந்த குழந்தை பால் குடிச்சுட்டு தான் இருக்கும். கொஞ்சம் வயதானவர்கள் தான் என்ன செய்வாங்க, மாம்சத்தை உண்பார்கள். குழந்தைகள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, பாலையே குடிச்சிட்டு இருப்பாங்க. அதுபோல் இந்த அநேக சபைகளில் பாலை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு விசுவாசிகள் பாலை தான் கொடுத்துட்ருக்காங்க. அவர்கள் மாம்சத்தை உணவும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அவர்களை விடுவதில்லை. விசுவாசிகளாகவே வைத்து கொண்டு இருக்கிறார்கள். சீஷர்களாக மாற அவர்களை முயற்சிப்பதில்லை. அதற்கான காரியங்களை அவர்கள் மேற்கொள்வதில்லை. போதர்கள் அவர்களுடைய காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே ஒருவன் விசுவாசிய சபைக்குள் நுழைந்தால் அவன் சீஷனாக மாற வேண்டும். சீஷனாக மாறி அவன் அப்போஸ்தலனாக மாற வேண்டும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் சகல இன மக்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் அதே சபை தான் போயிட்டு இருப்பாங்க, அதே சபையில் தான் மெம்பராக இருப்பாங்க, அதே சபையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மாற்றமும் இருக்காது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மாட்டாங்க, வெளியே புறப்பட்டு போக மாட்டாங்க, ஒரே சபைகளுக்குள்ளாக ஜனங்களை அடைச்சி வச்சிருப்பாங்க. அது முற்றிலும் தவறானது. இயேசு அப்படி சொல்ல. இயேசு பன்னிரண்டு சீஷரை தெரிந்து கொண்டாரு, அவங்களுக்கு ஊழியத்தில் ட்ரெயின் பண்ணாரு, பிசாசை துரத்தவும் நோய்களை குணமாக்கவும் பிதாவுடைய வார்த்தைகளை போதிக்கவும் தொடங்கினார். அவையெல்லாம் கற்றுக்கொண்டு அவர் வெளியே புறப்பட்டு போனார்கள். 2 பேராக ஆண்டவர் அனுப்பினார் சீஷர்களை. நீங்கள் போங்க, கிராமங்களுக்கு போங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க சொல்லி அனுப்பினார். தோமாவும் இந்திய தேசத்துக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து அவர் மாண்டு அது நமக்கு சாட்சியாக இருக்கிற இந்திய தேசத்திலே தோமா இறந்ததற்கு அநேக அடையாளங்கள் இருக்கிறது. இப்படியாக நாம் ஒரே இடத்துல இருப்பது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஒரே சபையில் மெம்பராக இருக்கிறது தேவனுக்கு சித்தம் இல்லை. நீ 20 வருஷம் 30 வருஷம் ஒரே சபையில் மெம்பராக இருந்தாலும் அது பிரயோஜனம் கிடையாது. தேவனுக்கு நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கனி கொடுக்கிறவர்களை தான் தேவன் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். நல்லா கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இனி வருகிற நாட்களிலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கள்ள போதவர்களையும் கள்ள உபதேசம் கை கொள்ளாமல் அப்படிப்பட்ட சபையை விட்டு நீங்கள் வெளியேறுவது நல்லதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆராதனைகளும் மாறி இருக்கிறது. சபையிலே சினிமா பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மதுரையிலே ஜஸ்டின் என்கிற ஒரு கள்ள போதகன் அவன் சபையிலே சினிமா பாடலை பாடிக்கொண்டு இந்த சினிமா பாட்டை ஆண்டவர் உங்களுக்கு வந்து வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு, இதை 6 மாதத்தில் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கான். ஜனங்களும் கை தட்டி அவன் பாடுற சினிமா பாட்டை பாடிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ கேவலமாக இருக்கிறது. இதை அநேக மூத்த ஊழியர்கள் இதை கண்டிக்க வேண்டும். யாரும் இதை பற்றி வெளியே பேசாமல் இருக்கிறார்கள். இது வேதனைக்குரியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கிளைகள் எல்லாம் நாம் ஆரம்பத்திலே கிள்ளி எறிய வேண்டும். ஆகவே இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேறும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.